உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்த முடிவு பண்ணிருக்காரு. இப்ப போய் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அத்த, மாயாச்சின்னு கல்யாணத்தை கூட நீங்க நடத்திக்கோங்க. ஆனா தனா கல்யாணத்தை என்ன நிறுத்த சொல்றியாடா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? நம்ம தனா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்ல? அவ லைஃப் நல்லா இருக்கணும் தான் நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கார்த்திக் நல்ல வேலை தான். போதும் கதிரவா, போதும். இப்படியே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்ப? போடா. உன்கிட்ட வந்து தன்மையா சொன்னது தப்பா போச்சு. நானும் மத்தவங்கள மாதிரி உன்னை திட்டி இருக்கணும். நீ திரும்ப இப்படி எல்லாம் பண்ணதுக்கு நானே காரணமாயிட்டேனோன்னு எனக்கு தோணுது. ஆமா ஆமா. என்னது? நான் தான் காரணம்னு சொல்றியா? ஆமா அத்த. இந்த கல்யாணத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். டேய், என்னடா சொல்ற? இத நான் சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க. அவங்களா? யாருடா சொன்னாங்க? புவனேஸ்வரி. புவனேஸ்வரியா? என்னடா உளறிட்டு இருக்க? இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு மட்டும் எல்லாரும் கேக்குறீங்கல்ல. நான் தனா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் பண்றேன். கார்த்திக் மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி தனா லைஃப் ஸ்பாயில் அடையக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்றேன். ஆனா அந்த கார்த்திக் வெறும் 50 தான். அவனை ஏவுனது அந்த புவனேஸ்வரி. கதிர, புதுசா என்னடா கதை சொல்லிட்டு இருக்க? புது கதையெல்லாம் இல்ல, பழைய கதை தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கதை. இந்த கார்த்திக திட்டம் போட்டு தனாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. கார்த்திக் கெட்டவனு புவனேஸ்வரிக்கும் தெரியும். இருந்தும் தனாவுக்கு அவனை கட்டி வைக்க பாக்குறாங்க. ஏன்னா புவனேஸ்வரி கார்த்திகை விட மோசமானவங்க. அவங்க பழைய கோவத்தெல்லாம் காட்டுறாங்க. இத பாரு, பகை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தான் இந்த கல்யாணமே நடக்குது. இல்லடா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. இப்ப கூட நீங்க என்ன நம்பல? பரவாயில்ல, யார் நம்பலனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நிஜத்தை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. அந்த புவனேஸ்வரி நல்லவங்க இல்ல. அவங்க உண்மையான முகமே வேற. என்கிட்ட அத சொன்னாங்க. இது 20 வருஷத்தோட பகைன்னு என் முகத்தை பார்த்து சொன்னாங்க. அந்த பகையை பழிதிக்க தான் அவங்க இந்த கல்யாணத்தை பண்ண போறாங்க. உங்க மேலயும் மாமா மேலயும் அவங்களுக்கு கோவம் இன்னும் போகல. உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அவங்க தனா ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்க. இத நானா சொல்லாத, அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இந்த பிரச்சனை உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிச்சது. இதுக்கு நீங்க ஒரு முடிவெடுத்தா மட்டும்தான் தனாவோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். அதுக்கு மேல நீங்களே யோசிச்சுக்கோங்க அத்தை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.